டெய்லி ரொட்டீன் இந்த சம்மரில் என்ன? சார் எப்போ பார்த்தாலும் லீவில் யோகா கிளாஸ் போ, மியூசிக் கிளாஸ் போ, கீபோர்ட் கிளாஸ் போ, டான்ஸ் கிளாஸ் போ, இது போ அது போ சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல சார், நானும் மனுஷன் தானே. அவனும் மனுஷன் தாங்க. காலையில் எழுந்துச்சு இந்த கிளாஸுக்கு போ, அந்த கிளாஸுக்கு போ, யோகா கிளாஸுக்கு போ, பாட்டு கிளாஸுக்கு போ. சரி, இந்த கேள்வி விடு. இந்த 4 கிளாஸில் எந்த கிளாஸ் உனக்கு பிடிச்சிருக்கு, எது உனக்கு பிடிக்கல? எந்த கிளாஸும் பிடிக்கும். 4மே பிடிக்கல தெரியும், அதனால தான் உன்னை கேட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே போகணும் சார், என்ன எதுக்கு சார் போக சொல்கிறாங்க? ஐயையோ ஐயையோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போக வேண்டியதானே? சார் ஆக்சுவலி சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக தான் அனுப்புறேன். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கா? ஆமா சார். உங்களுக்கு பிரெயின் இல்லைன்ட்டா? அவன் எவ்வளோ பிரில்லியண்டா பேசுறான். கரெக்ட். ஆக்சுவலி அவன் என்னென்னலாம் பண்ணுவான்னு தெரியுமா சார்? அவன் இப்படி இருந்தாதான் சார் டிசிப்ளினா இருப்பான். லீவ் டேஸ்ல ஏன் ப்ரஷ் பண்ணணும்னு கேட்குறான் சார். சொல்லு, வேற என்ன கம்ப்ளைண்ட்? இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்த்துருவான். சாப்பிடுன்னு சொன்னால் ஒரு விஷயம் ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல சார், இதே 20 வாட்டி சொல்லுவாங்க சார். என்னன்னு? சாப்பிடு 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 சாப்பிடுன்னு. அம்மா எப்போ பார்த்தா எனக்கு பிடிச்சதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஓகேடா, உங்கள் வீட்டில் நீ மாற்றணும்னு நினைக்கிற விஷயம் எதுடா? சொல்டா, மாற்றிடுவோம்டா இன்னைக்கு. உங்கள் அம்மாட்ட சொல்லு. சார் நான் சொல்லட்டுமா சார்? அம்மாவை மாற்றணும்னு சொல்லக்கூடாது நீ. அதை தான் சார் சொல்லிட்டான். என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டான் சார். அதை டெய்லி சொல்கிறான் சார். அவங்க அப்பா வந்தால் மட்டும் என் கூட சண்டை போட்டே இருப்பான் சார். உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கி, ஏன் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறான் சார் டெய்லி. உங்கள் வீட்டுக்காரட்டியா? ஆமாம். அப்போ யார்கிட்ட சார் சொல்லுவாங்க? வீடுகிட்டயா சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்லுவாங்க வேற? எனக்கு மனசில் இருக்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? நிறுத்தணும் சார் இதை. வீட்லேயே இருக்க முடியல என்னால், நிறுத்தணும் ஃபஸ்ட்டு இதை. வீட்டிலே இருக்க முடியல, எங்கே போகிறீங்க? இமயமலைக்கு போயிடலாமா? அதெல்லாம் போதும் சார், இவங்கள மட்டும் நிறுத்த சொல்லுங்க சார். எதை நிறுத்தணும்? காலையில் ஸ்கூல் நேரத்தில் தான் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் சார். அந்த ஸ்கூல் நேரத்தில், ஸ்கூல் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் கழிச்சாவது பண்ணலாம் சார். உடனே எழுந்தோடனே இந்தா ப்ரஷ் பண்ணு சாப்பிடு உடனே பண்ண முடியுமா சார்? எது இருந்தாலும் கரெக்டான கேள்விங்க. காலைல எந்திரிச்சோடனே பல்லு வளர்க்குறது சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் சார். அவன் சாப்பிடவே மாட்டான் சார். காலைல எந்திரிச்சோடனே உட்காந்து யூடியூப் உட்காந்து பார்ப்பான், அது டிவியில் உட்காந்து பார்ப்பான். சாப்பிடு ப்ரஷ் பண்ணினா லீவ் டேஸில் நான் ஏன் ப்ரஷ் பண்ணணும், உனக்கு யார் சொன்னா லீவ் டேஸில் ப்ரஷ் பண்ண சொல்லிட்டு என்ன சண்டை போடுவான் சார். இல்லை சார், நாங்கள் முன்னாடியே சொல்லுவாங்க சார், எழுந்து உடனே சொல்லுவாங்க சார். அது கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லலான்னு பார்த்தா முன்னாடியே நீ பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க சார். டேய், உன்னையும் உங்கள் அம்மா வச்சு தனியாக ஒரு ஷோவே பண்ணலாம்.